இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனனி எங்க? சிவா, அப்பாவை கோவப்படுத்தாம பேசு. அவங்க பேச்சு எடுத்தாலே அவர் கோவப்படுறாரு. நீ தான் பேசணும். அம்மா பேசு. டேய், நீயே பேசுடா. அப்பா, அத்தை அவங்க வீட்டுக்கு போகலையா? அக்காவும் மச்சான் வீட்டுக்கு போகல. எல்லாரும் கோயிலில் தான் இருக்காங்களா? அம்மா, நீங்க பேசுங்க. பயமா இருக்கே. என்ன ஆண்டி இப்படி இருக்கீங்க? ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கு என்ன பயம்? முதல்ல நீ என்ன அத்தான்னு சொல்லு. ஆண்டினா என்னவோ மாதிரி இருக்கு. இப்ப இதான் உங்க பிரச்சனையா? இதுக்காக தான் வந்தீங்களா? இவ வேற. காவேரி, சரிங்க அண்ணி, அமைதியா இருக்க. அப்பா, அவங்கெல்லாம் எங்கேயும் போகாம கோயிலில் தான் இருக்காங்களாப்பா? டேய், அதான் சொல்லிட்டியே, திரும்ப திரும்ப சொன்னா நான் என்ன பண்ணணும்? நான் வேணா மேலதாளத்தோட வெடியெல்லாம் போட்டு அவங்கள கூட்டு வரவா? ஐயா, இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க. இனிமே தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நீங்க எல்லாரும் சத்தியம் பண்ண முடியுமா? முடியாதுல்ல? நீ நிக்கிறீங்க, போங்க. இல்ல, ஊர் ஜனங்க கோயிலுக்கு வந்து போவாங்க. எல்லாரும் கோவில்ல இருக்கிறத பார்த்தா அம்பலம் குடும்பம் அனாதையா உள்ள வந்திருக்கிறதா சொல்லுவாங்க. உங்க பேர் தான் அடிபடும். அப்பா, யார் தப்பு பண்ணாலும் அது அம்பலத்தோட குடும்பம் தான். தனிப்பட்ட யாருக்கும் இங்க மரியாதை இல்லப்பா. இனிமே இந்த மாதிரி கோவத்துல முறுக்கிக்கிட்டா வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு எல்லாரும் உணர்ந்திருப்பாங்க. தாசு, கை எப்படிரா இருக்கு? பரவாயில்லக்கா. சரி, நான் சொன்னதை வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்காம வருவனா? கேள்வி மேல கேள்வி கேக்குறானுக்கா. கேட்கதானே செய்வானுங்க. ஆமா, நீ என்ன சொன்ன? எலி தொல்லைங்க தாங்கல, அதுங்களை கொல்றதுக்கு தான் சொன்னேன். சரியாதான் சொல்லியிருக்க. இந்த பத்மா, ரம்யா, அமராவதி, ராஜசேகர், அப்புறம் அந்த நிலா, இந்த 5 எலிங்க கதையை முடிச்சிட்டு ராசம்பளம் மேல பழிய போட வேண்டியதான். சரி, சாப்பாட பிரி, கலக்கலாம். இரு இரு, நான் பண்றேன். பண்ணுக்கா. மெதுவாடா, கை வலிக்க போகுது. இரு வரேன். இந்தக்கா. தாசு, இத எல்லாருக்கும் குறைவில்லாம சாப்பாடு கொடு. இந்த மருந்த நான் எல்லா சாப்பாட்டுலயும் கலந்துட்டேன். நீ இதை நல்லா மடிச்சு வச்சிரு. மறக்காம இந்த பாய்சன் பாட்டில ராஜசேகரோட பேக்ல வச்சிரு. புரியுதா? அக்கா, நம்ம மறுபடியும் மாட்டிக்க மாட்டோமா? போலீஸ் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க? டேய், போலீஸ பொறுத்த வரைக்கும் இது ஒரு தற்கொலைடா. ராசம்பளம் இவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாரு. அதனால இதுங்க எல்லாம் கவலையில தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க.
அந்த ஆளு குற்ற உணர்வுல துடிக்கணும். தினமும் அந்த ஆளு தூங்க முடியாம தவிக்கணும். மேகலைக்கு பண்ண துரோகத்துக்கு இதுதான் தண்டனை. அம்பலம், என்ன அசிங்கப்படுத்திட்டல, அதுக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. இந்த மேகலை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உனக்கு ஒரு வாய்ப்பு. டேய் சிவா, என்னடாச்சு? நீங்க மட்டும் வரீங்க? கோவில்ல இல்லையா அண்ணா? போயிட்டாங்களா? கோயில்ல தான் இருக்காங்க. என்னவா, என்ன சொன்னாங்க? அப்பா அவங்களா வரட்டும்பா, விடுங்க. சிவா, சிவா, சொல்லிட்டு போடா, என்ன சொன்னாங்க? அங்கிள், அவங்கள நீங்க தான் போய் கூப்பிடணுமா? நீங்க கூப்பிட்டாதான் வருவாங்களா? சொன்னா புரியாதாமா? சிவா, நீ என்ன சொன்ன அதுக்கு? அவங்க வர வேண்டாம்மா, அங்கே இருந்து தொலையட்டும். டேய், வேற என்ன சொன்னாங்க? அப்பா என்னமோ சொல்லட்டும்பா. அவங்க வந்தா வராங்க, வராட்டி போகட்டும். ஐயா, நான் போய் கூப்பிடட்டுமா? நீங்க போய் மன்னிப்பு கேட்டு தான் கூப்பிடணுமா? யாரும் வர வேண்டாம், அங்கே இருக்க சொல்லுங்க. என்ன திமிரு? இவர் போய் மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி சொன்னது யாரு? யாரா சொன்னது? அம்மா விடுமா, ஏதோ பேசிட்டு போட்டோம். என்னடா சொல்ற? உங்க அப்பாவை மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. சும்மா அவ விட்டுட்டு வந்த சொன்ன உங்க பல்ல உடைச்சிருக்க வேண்டாம்? இன்னொரு விஷயம், அப்புறம் அவங்க வரும்போது துளசி தரணி, நீ சும்மா இருக்க மாட்டியா? உன்னதான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல. டேய், சொன்னதுனடா அந்த பொண்ணு சொல்லுது. வேற என்ன சொன்னாங்க? அவங்க வரும்போது துளசி இங்க இருக்க கூடாதான். ஐயா, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போயிடுறேன். ஆமாங்க ஐயா, நாங்க இங்க இருக்கிறதுனால தானே உங்களுக்கு பிரச்சனை. நானும் துளசியும் போயிடுறோம். போனா சரிதான். என்ன சரி? துளசி இங்கதான் இருப்பா. இந்த குடும்பத்துல யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு அவங்க யாரு? அம்மா, அது அவங்களா பேசல. மேகலை கோயிலுக்கு வந்து எல்லாரையும் பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க. என்னது, மேகலா? எப்படின்னு தெரியலப்பா, ஆனா அந்த மேகலை வந்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் என்ன, எல்லாரையும் அவ வீட்டுக்கு போக சொல்லு. இங்க யாரும் வர வேண்டாம்.